தேவன் பேரில் பற்றுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுதில்லை, கைவில்லை. யார் விலக மாட்டா? பணம் விலகிடும், மனுஷன் விலகிடுவான், உறவுகள் விலகிடும். ஆனால் இயேசு ஒருத்தர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கு நம்புறீங்களோ சொல்லுங்க ஆமென். இயேசு ஆமாம், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஒரு நாள் என்னை விட்டு விலகு. அதனால தான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன தைரியம் அப்படின்றால், இயேசு எப்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறார். என்ன தைரியம் எனக்கு? இயேசு என்னை விட்டு விலக மாட்டார். எல்லாரும் போனாலும் யார் போக மாட்டா? பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, எல்லாரும் என்னை விட்டு போனாங்க. தீமோத்தேயுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆனோ கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. இல்லையா? எல்லாம் கூட வந்த பர்னபா போயிட்டாரு, கூட வந்த ஆமாம் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஊழியத்தில் நிப்பன்றவங்க கூட போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு. அப்போ ஆண்டவர் துணையாக இருக்கிறவர் என்பதனுடைய உதாரணங்களை வேதாமத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லையா? இதுதான் உங்களுக்கு படிப்படியாக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளக்கிக்கொண்டே இருக்கிறேன். 6வது வசனங்களில் 8வது வசனத்தில் வாசிக்கிற, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஒரு நாள் மாறவே மாறாதவர் யாருங்க? விலக மாட்டார், மாற மாட்டார். சொல்லுங்க, நம்ம எல்லாம் பேசணும். நம்ம சபையில் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? விலக மாட்டார், விட்டுட்டும் போயிட மாட்டார், மாறவும் மாட்டார். ரெண்டு வெவ்வேறுபட்ட காரியங்கள் தான். ஆமேன். சில சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன்ப்பா, நான் மாற மாட்டேன், கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குதுப்பா, நான் என்ன பண்ண மாட்டேன். ஏசாமி போக மாட்டாரு, மாறவும் மாட்டார். அல்லேலூயா. நம்மளை விட்டு சொல்லுங்க விலகாதவர். ஆமேன். இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து பல விதமான காரியங்களை நீங்கள் வாசித்தோம், கேட்டோம். அதனால தான் சொல்றாரு 12ஆம் வசனத்தில், உங்களுக்கு நான் பேசும்போது 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னால், தம்முடைய சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு நான் நல்லா இருக்கணும்ட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி என்னை என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்தமான தேவன் என்னை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். பேசுங்க, பரிசுத்தமான தேவன் என்னை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்தம் சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணோம், பரிசுத்தமாய் அவருக்கு ஏற்ற விதத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். லேலோயா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான காரியமாய் பிடித்து கொள்ள வேண்டும். லேலூயா. இப்போது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தை கடந்த வாரங்களே உங்களுக்கு சற்று விளக்கி கொண்டே இருந்தேன். ஆகையால் நாம் அவருடைய, அதனால் நம்ம ஏசாம் பிள்ளைன்ட்டு என்ன பண்ண முடியாது, நான் பாட்டுன்னு தனியாக இருக்கிறேன்ல. நீ ஏசாம் பிள்ளையா மாறிட்டாவே சில சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, சவால்கள். ஏன்னா இது யார் சொல்லியிருக்கிறா, இந்த உலகத்தில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. போன வாரம் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் பேருக்கு சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு போங்க, கொஞ்சம் இருந்துட்டு போங்க. என்ன இன்னொரு வாரமும் இன்னொரு சத்தியத்தையும் கேளுங்க. ஏன்னா அந்த நல்லா பாஸ்ட் அது ஆள் இருக்கணும் அப்படின்றது முக்கியமானது மாத்திரம் இல்லை. அடுத்த ஆராதனையில் என்ன பண்ணுங்க, பேசுகிற தொடர்ச்சி கொஞ்சம் கேட்டுங்கன்னு சொல்லி போன வாரம் சொல்லிட்டு போனேன். போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த 2வது சர்வீஸ் இருண்டு போனவங்களுக்கு போகும்போதே ஒரு பைக்கில் போனோம், எவனோ ஒருத்தன் எதிர்க்க இடித்து விழுந்துங்கிறது, கொஞ்சம் அடியெலாம் பட்டுருச்சு. அப்போ முதல்ல மற்றவங்களுக்கு என்ன தோணும், அதுக்கு தான் அப்பயே வீட்டுக்கு போயிருக்கணும். உலக சிந்தனை என்ன சொல்லும், சிரிக்கிறவங்களாம் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பிடிக்கணும் உங்களை இல்லை. நெகட்டிவ்னு வந்த உடனே முதல்ல அதுக்கு தான் நான் வரல. இப்போ ஒரு சாலை போயிட்டு வந்தவங்க சவால் எதுனா சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தான்ப்பா, ஐயோப்பா தப்பிச்சிட்டப்பா, நான் வராமல் போயிட்டேன்ப்பா. அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. 7, 9, 10 வாட்டி சிக்கிம் போயிட்டு வந்துக்கிறேன், ஒரு முறை கூட சவால் இல்லாமல் இருந்தது கிடையாது. ஸ்மூத்துலாம் கிடையாது. ஊழியத்துன்னு போனால் ஸ்மூத்து கிடையாது. அப்போ சவால் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு என் சவால்லாம் சொல்கிறதுனால நீங்கள் பயந்து வராமல் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம நிறுத்த முடியாது இல்லையா. சவால் இருக்கும். அப்போது கத்தரெடுத்து ஆண்டுடைய புள்ளன்னு சொல்ல என்ன பண்ணோம், நிறைய நிந்தைகள் வரும். என்ன வரும், வசனம் சொல்லுதுல்ல. ஆகையால் அவருடைய என்ன பண்ணுங்க, அவருடைய நிந்தையை சுமந்து, சொல்லுங்க, அவருக்காக நிந்தையை சுமந்து. அல்லேலூயா. நிந்தைய சுமந்து பாளையத்துக்கு புறம்பே. இன்னைக்கு யாருன்னா புதுசாக வந்துட்டு ஒருவேளை உட்காந்துட்டீங்க, என்ன தமிழ் செல்வி கணப்பன் ஏசாமிட்டு வர்றதுனால நல்லா இருக்குதா, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல, கூட இருக்கிறவங்களாம் போயிட்டே, நீ என்ன பேச, அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு, குழந்தைங்க தான் வந்துச்சா, கிறிஸ்டியா அப்படின்வாங்க. கவலைப்படாதீங்க, அந்த பேச்செல்லாம் கேட்டுங்க, பரவாயில்ல. அந்த பேச்செல்லாம் கேட்டுங்க. அவங்க யாரை பேசுகிறாங்க தெரியுமா, உங்களை பேசலை, நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற இயேசுவை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. லேலூயா. உங்களுக்குள்ள இயேசுவை பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துங்க. உங்களை பேசுகிறேன், உங்களை நம்பி நான் வந்துட்டேன் ஆலயத்துக்கு, உங்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துங்க, நான் செய்கிறத தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். லேலூயா. அந்த ஊழியத்தில் என்ன எதனா பேசுனாங்கன்னா நான் சொல்லிதுப்பா, இது உங்கள் ஊழியம்பா,
நோக்கியான்ற நல்ல கம்பெனியில் வேலை கொடுத்துருந்தீங்க, அன்றைக்கி எவனா பேசினா கூட டென்ஷன் ஆச்சு, கோவம் வருது. அவன் பேசினா என்னடா அது வேலைண்ணா, உன் வேலை இல்லை, நான் இன்னொரு வேலை பார்த்துப்பேன், போடா உன்ன மாதிரி இன்னொரு பிராண்டு, ஏன்னா அப்போ இருக்கும்போதே கூப்பிட்டு அப்படி பேசிடலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த ஊழியத்தை விட்டுட்டு இன்னொரு எஜமான் யார் இருக்கிறா? வேறு எந்த எஜமானும் கிடையாது, இவர் தான் ஒரே எஜமான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது, எப்பா இந்த யுத்தத்தை நான் பண்ண முடியாது, என்னை பற்றி பேசுகிறவனுடைய யுத்தத்தை நீங்கள் பார்த்துங்க, நான் என் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுது, ரொம்ப நல்லா கடந்து போயிட்டே இருக்குது வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நிந்தையை சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏசாம் பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்மூத். த சேலஞ்ச் இஸ் ஆல்சோ இஸ் ரேசிங் த சேலஞ்சர். அந்த ஒரு எச்சரிப்பையும் இந்த எபிரேயருக்கு நாங்கள் சொல்கிறார். ஆமென். எபிரேயருக்கு என்ன சொல்கிறாரு? அவர் நிந்தையை சுமந்து. அல்லேலூயா. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏன்னா 14 வசனத்தை கடந்த வாரங்கள் உங்களுக்கு விளக்கினேன். என்ன சொன்னேன்? வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ டுடே இஸ் நாட் பெர்மனன்ட். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எதுவுமே என்ன கிடையாது, எதுவுமே. எத்தனை ஆயிரம் உதாரணம் வேணா நம்ம வாழ்க்கையோடு கூட நம்ம பார்த்து கொள்ளலாம். இதை வாங்கிட்டேன், இது எனக்கு பர்மனெண்ட்டு. எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபேஷனாக இருக்கட்டும், மனுஷ சரீரமாக இருக்கட்டும், மனுஷ சரீரம் கூட நிறைய பேர் நினச்சிப்பாங்க 25 வயசுக்கு அப்புறம் நம்ம உருவம் மாறாது, இல்லைன்னா ஹைட்டு வளர போகிறதுல வாங்கிட்டு போட்டினா அன்றைக்கி பார்த்து வேறு மாதிரி ஏதோ ஒன்று மாறிடும். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் there is no permanent pain, there is no permanent persecution, there is no permanent poverty. இதெல்லாம் உங்களுக்கு கடந்த வாரங்களே சொன்னேன். அல்லேலூயா. நிரந்தரமான வேதனை இல்லை. சொல்லுங்க, நிரந்தரமான வலிகள் இல்லை, நிரந்தரமான வியாதி இல்லை, நிரந்தரமான வறுமை இல்லை. அல்லேலூயா. எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் ஒன்றுதான் நிரந்தரம், இயேசு ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம். எத்தனை பேர் நல்ல கையை தட்டி கையை உயர்த்தியோ சோத்திரம் பண்ணி சொல்லுங்க, நிரந்தரமான. அல்லேலூயா. என்ன நிலையானது எனக்கு எங்க நகரம் அப்படின்றார். நிலையானது எதுவுமே இல்லை, இயேசு மாத்திரம் தான் எனக்கு நிலையானது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாங்க பெர்மனன்ட் ரெசிடென்சி. நீ நிறைய பேர் அப்படியே ரொம்ப பந்தாவா பேசுவாங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன இல்லையா, லைவ் பார்த்து கூட இருப்பான்னு நினைக்கிறேன், பரவாயில்ல பார்க்கட்டும். அதான் சொன்னான், அமெரிக்கா போகணும்னு நினச்சிட்டேன்டா, இப்போ ஏன்டா வந்தேன்னுக்குதுடா. ஒரு சொந்தக்காரன்லாம் ஒன்றும் கிடையாது, சுற்றி இல்லை, எது பார்த்தா திரும்பி பார்த்தா இதே தாங்குது, ஆஃபீஸு வீடு. நீ நல்லா ஜாலியாக இருக்கிறடா அப்படின்றான் என்கிட்ட. அல்லேலூயா. ஆமாடா, ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தில் ஜாலியாக தாண்டா இருக்கிறேன் அப்படின்றேன். அல்லேலூயா. நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் டோல்சான்ற சிட்டியில், டாலஸ் பக்கத்தில், நல்ல சொந்தமாக வீடு, மனைவி, அங்கே பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஃபஸ்ட்ரேஷன் சில நேரத்தில். நல்ல சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய ஆசை, ஸ்கூல் படிச்சார்ல என் கூட போகலாம், மச்சான் போயிடணும்டா அமெரிக்காவுக்கு, என்ன பண்ணோம் போயிட்டு செட்டில் ஆகிடணும்டா, ஐடி அதுக்குன்னே படிக்கணும்டா. இப்போது அது நிலைய மாதிரி தெரியல. ஆமேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி தான். அதனால் அதே இப்படி ஈடுபடுத்தி பாசுங்க. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து உங்களை மனநோவுக்குள்ளே, வேதனைக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அதையும் பார்த்து சொல்லுங்கள், இது நிலையானது அல்ல. நிறைய பேர், எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மாத்திரம் பேசுங்க. சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லாதீங்க, பேசுங்கண்ணே. பேசுங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை சொல்லுங்கள், இது நிலையானது அல்ல. சும்மா புதுசுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றி கவலைப்படாத, நீ பேசு. இந்த வியாதி நிலையானது அல்ல, இந்த வறுமை நிலையானது இல்லை. இன்னைக்கு ஒரு உளைச்சலோடு வந்திருப்ப, ஒரு பயத்தோடு வந்திருப்ப, ஐயோ என்ன நடக்கும் தெரியல, ஒரு விதமான ஒரு நீ இப்போ சொல்லு, இது நிலையானது அல்ல, இயேசு நிலையானவர். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துடைய கனெக்ஷனில் தான் 15 இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிறேன். எப்பவுமே இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே 57 வரைக்கும் ஓடிடுச்சா, அடுத்த 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி செய்துடுறேன். ஆமேன். 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க என்ன சொல்றாரு? ஆகையால். சொல்லுங்க, ஏன் அந்த ஆகையால் சொல்றாரு? இதெல்லாம் என்ன கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே என்ன கிடையாது. சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
அவர் மூலமா எப்பொழுது என்ன பண்ணுவேன். அப்ப எது நிலையானதுன்னா, தேவனும் தேவனை துதிக்கிறது, தேவனும் எனக்குள்ள இருக்கிற உறவுமா தான் நிலையானது. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்குது பாருங்க. நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது அதை தான் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்களாம் ரொம்ப பயங்கரமான கடும் பெந்த கோஸ்த மாதிரி ஒரு குடும்பங்களில் வளர்ந்தோம். அப்போ இதை போடணும் அதை போடணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாவுக்கு தாத்தா ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக இருந்தார் எங்கள் ஒரு ஊரில். அவரை கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணி சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு குரூப்பை அப்படி தான் என்ன பண்ணார். அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட போதனைகளில் அவங்க கொண்டு வரும் பொழுது நிறைய இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நிலையில் இருந்தது. அவங்க வேற மாதிரி நிறைய ஃபோக்கஸ் பண்ணாங்க, பேசுனாங்க, நல்லது, சந்தோஷம். அப்போது நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காரியங்கள் நிலை இல்லை. நமக்கு கூடாரவாசிகள் நம்மளாம் என்ன கிடையாது, அதில் வீடு வாங்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்ம ஒரு சின்ன கூட்டம்லாம் இருப்பாங்க பாருங்க, இங்கே டென்ட் அடிப்போம், அப்புறம் அடுத்த ஊருக்கு போய் டென்ட் அடிப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரத்துக்கு நினச்சிக்கிறாங்க. அப்படி நான் பேச வரல. சில காரியங்களை நாம் சார்ந்திருக்க கூடாது என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. Don't hold even relationship and say that this is permanent. No relationships are going to be permanent. எந்த உறவுகள் கூட என்ன பண்ண போறது இல்ல, நிலையாய் இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வேலையோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பன், எனக்கு ஒரு ஜூனியர், அவனுக்கு ரொம்ப பெரிய ஆசை கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா. அது எப்படியாவது அதுக்கு எக்ஸாம் எழுதி அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் யாரையோ பிக்கப் பண்ணக்கலன்னு தான் நினைக்கிறேன். பிக்கப் பண்ண சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அவனை முக்கியமாக ஏர் இண்டியா, அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்னா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கும்போது சொன்னா, கவர்மெண்ட் வேலை, ஓ வெரி குட்ரா, கரெக்டாக எய்ம் பண்ண மாதிரியே வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் அவன்கிட்ட பேசிட்டுலாம் வந்தேன். எல்லாம் முடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல, 2018-19 நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், 10 மாடி வீட்டில், பாகியம் அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு நாள் நாங்கள் அந்த வீட்டில் இருந்து வெளில வரோம், அவன் வெளில வரான் 4 பேர் கூட. அப்படி வரும்போது, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த வேலையை விட்டுட்டேன்றான், பர்மனெண்ட் வேலையை, ஏர்போர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை. என்னடா ஏட்டா எக்ஸாம் எழுதுனா அதை பண்ண இதை பண்ண, நல்ல இல்லை, எனக்கு அது பிடிக்கல. நிறைய பாலிடிக்ஸு, கிரியேட்டிவிட்டி இல்லை, வேலை செய்யறதுக்குன்னு அப்படியே சிஸ்டம் ஆகுது. காலைல போயிட்டு உட்காந்து சாயந்தரம் வர்றேன். அது ஒரு ஒன்றுமே நானாக செய்யறதுக்கு எனக்கு பிரியப்பட்டு செய்கிற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், சுத்தமாக வேற ஃபீல்டே மாற்றி ஐடிக்கு என்னமா பண்ணிட்டேன். அடப்பாவி, நிறைய நேரத்தில் அப்படிதான் நான் பண்ணுறோம். சிலது நிலைன்னு பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் உதாரணங்கள் ஏன்னு சொல்லுகிறேன்ற, யாருக்கோ ஒருத்தர் வேடிக்கை சொல்லி ஏதோ கதையை சொல்லிட்டு போகிறதுக்குல. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, there is nothing permanent. ஓகே, எதுவுமே என்ன கிடையாது, ஒண்ணுதான் நிலையானது, இயேசு ஒருவர் தான் நிலையானவர். அல்லேலூயா. ஏன்னா எதை அதிகமாக சார்ந்து நிலம் பிடிச்சிக்கணுமோ அது ரொம்ப காயப்படுத்திடுது. அது என்ன பண்ணுது, நம்மள நிலையில நிரூபிக்கிறதுக்காக சில காரியங்களை அதிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகா அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை, நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், இதை ஆண்டவர் எனக்கு திரும்ப தாவீதை ஞாபகப்படுத்தினார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பாருங்க, ஒன் திங், he grew up in a very good family. ரொம்ப அழகான ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார். நல்ல அண்ணன் தம்பி இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்தார். ஒன்றை கற்றுக்கொண்டார், அந்த அண்ணன் தம்பிகளுடைய உறவு நிலையானது அல்ல. அந்த உறவு அப்பாவுடைய உறவு கூட நிலையானது இல்லை. ஏன்னா சாய்ஸே என்னன்னா, நீங்க வீட்டில் இருக்க வேண்டாம், அங்கே இருறான்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அன்னிலிருந்தே அவனுக்கு எதுவுமே நிலை இல்லை. ஆனால் அந்த வனாந்தரத்தில் மற்ற 7 பேருக்கும் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கும் இவங்கெல்லாம் இல்லாத ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், இந்த ஆண்டவர் தான் நிலையானவர் என்பதை தன்னுடைய வெறுமையிலே, வனாந்தரத்திலே, இல்லாமையிலே, புறக்கணிக்கப்பட்டதிலே கற்றுக்கொண்டார். அதனாலதான் துதி நிலையானது என்பதை அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த துதி அவரை சிங்காசனத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்தது. அந்த துதி அவரை நிலையான ஒரு மனுஷனாய் இன்று வரையில பேசிக்கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்க அந்த துதி மாறி இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு ராத்திரி? அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது அந்த துதி. ஆமென். That permanent praise is what that brings pleasing to God. அல்லேலூயா. ஆமா, எது வந்தாலும் அதுல ஒண்ணுதான் பண்ணுங்க. அது என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், இயேசு என்னை விட்டு போகல. அதுதான் துதி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
எத்தனை பேருக்கு நல்லா இதை உங்களுக்கு மனசுல பதியுது? ஆமென். இன்னைக்கு ராத்திரி எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும் சரி, இதுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சவாலே வந்தாலும் கூட சொல்லுங்க, இது இப்படிதான் இருக்கும், ஆனால் இயேசு என்னை விட்டு போகவில்லை, இயேசு என் கூட இருக்காங்க போது நிலைவரமான ஒரு துதி, நிலைவரமான ஒரு கனெக்ஷன், உன்னோடு கூட இணைத்துக் கொள்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயேசுவோடு கூட நீ சொல்லும் பொழுது அதுதான் நிலைவரப்படுகிறது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு சங்கீதக்காரன் பல சங்கீதங்கள் எழுதும் பொழுது 147 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உதடுகளுக்கு கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை ஆமென் அவர் செலுத்தும் பொழுது. என்னோட கூட ஒரு சில வசனங்களை நான் நிறைய காரியங்களை பேசலாம், இது நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் கூட, ஆனால் அதுக்காக நான் அதிகமான நேரத்தை எடுக்க மாட்டேன். கர்த்தரை துதியுங்கள், தம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும். 147 1 திரும்ப ஒரு முறை வாசிகள் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுகிறது சொல்லுங்க, கீர்த்தனம். ஏன்னா அவர் கற்றுக்கொண்டார். என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது? God, you know what? Nothing was permanent in my life. என் வாழ்க்கையில பிறக்கும் போது நினைச்சேன் எங்க அம்மா மடிதான் எனக்கு, ஆனா அதுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு. அண்ணன் போராடுறா, இவன் போராடுறான், மடியே என்ன பண்ணல எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு. சரி வீட்டுலனாச்சும் ஒரு ரூம்னாச்சும் தருவானு, ரூமு கூட பர்மனன்ட் இல்லடா. 7-8 அண்ணன் தம்பிகளோட பிறந்த வீட்டில் எனக்கு ஒரு ரூம் கூட பர்மனன்ட் இல்லை. எனக்கு என்ன பண்ணது, வனாந்திரமும் வயக்காடு தான் என் வாழ்க்கையில நான் பார்த்ததனுடைய மிச்சமாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன், இங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிலவரமானவர், அவர் என்னை விட்டு விலகிறவர் அல்ல, என்னை கைவிடவே மாட்டார், அவர் தான் நிலவரம் என்று என்றைக்கு நான் பிடித்து கொண்டேனோ அன்றிலிருந்து அந்த துதி அவரோடு கூட இருக்கிறேன். அந்த துதியை நிலவரப்படுத்திட்டேன், அவர் தான் என் உறவு என்று. இன்னைக்கு ராத்திரி ஏன் இதை நான் இப்படி வைராக்கியமா பேசுறேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதனால நல்ல தைரியமா என்னால சொல்ல முடியும். சில காரியங்கள்லாம் இங்க சபையில இது அது கேட்கும் ஃபர்ஸ்ட்ரேஷன். ஆனா ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர், நீர் நிலைவரமானவர், நீர் மாறமாட்டீர், நீர் கூட தான் இருக்கிறீங்க. அது சொல்லும் போது ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ள வந்துடுது. அல்லேலூயா. ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ள வந்துடுது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் தாவீது எல்லாத்தையும் கடந்து வந்தார். இதை பண்ணதுனால அவருக்கு எல்லாம் ரிசால்வ் ஆயில்ல, துதிச்சார்னால எல்லாம் சால்வ் ஆயில்ல. உன்னை எதிர்ப்பு தான் வந்தாரு, கோலியாத்தை ஜெயிச்சாரு. கோலியாத்தை ஒரு பெரிய சவாலா தான், அவனை ஜெயிச்சாரு. அடுத்தது சவுலே ஜெயிச்சாரு, பையனையும் ஜெயிச்சாரு. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள ஒண்ணு நிலைவரமாய் இருந்து கொண்டே இருக்கிறது, கர்த்தரை துதிக்கிற துதியானது நிலைவரமாய் இருந்து கொண்டே. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-17 வரையில வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் சாமுவேலுடைய ஒரு அந்திம ஒரு வெற்றியின் நாட்கள். எனக்கு அதை படிக்கும் போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து ஜெபம் பண்றது. அல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தர் ராஜாவையும் சுற்றி இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில். அல்லேலூயா. அப்படின்னா அது சுற்றி இருந்த எல்லா காரியமும் ஓஞ்சிச்சு. எது ஓஞ்சிச்சு? பெலிஸ்தர் இல்ல, சவுல் இல்ல, பையன் மூலமா எதிர்ப்பு இல்ல, எல்லாம் ஓய்ந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க, அன்னைக்கு தான் 103ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று. அல்லேலூயா. என்றைக்கு எழுதினாரு? என்னைக்கு? இந்த காரியம். அல்லேலூயா. இதை நாத்தான் வந்து பார்க்கறாரு. நாத்தான் அவர்கிட்ட வர்றாரு அப்ரிஷியேட் பண்றது. நான் இதை உட்காந்து இவரெல்லாம் நான் இதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணதில்லை. நானும் வந்து எத்தனையோ ஆண்டுகளாய் என் பிறந்த நாட்கள் இருந்து சபையில் போய் புத்தி தெரிஞ்ச நாட்கள் இருந்து சொல்லுவேன், நாத்துமாவே கத்திர சோதி கத்திர எப்படா ஓடலாம் வெளியில. நாத்துமாவே நம்ம வேற இன்னும் கொடுமைப்படுத்துறதுக்கு நம்ம சர்ச்சில் இன்னும் 2 வருஷத்தை ஏற்றி விட்ட வேற 2ஆதான் இருந்துச்சு எங்க அப்பா காலத்துல. இவன் வந்ததுலேருந்து இவன் ஒருத்தர் சும்மா இல்லாம கத்தரை சோத்திரோடு கூட முடிக்கிறத விட்டுவிட்டு அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் கொண்டு என்னடாது. சிலர்லாம் பூசா வந்தவங்களுக்கு கடுப்பா இருக்கும், என்ன அவரு முடிச்சாருன்னு பார்த்தா இப்பதான் என்ன பண்ண திரும்பி ஒன்றும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு 3 வருஷம் அவர் ஆட் பண்ணி வச்சிருக்காரு சர்ச்சில். ஹலோ, அதுதான் துதியா இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அந்திம நாட்களில் அதாவது உட்கார்ந்துட்டு இந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க இல்லையா, என்ன சொல்றாரு? ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சொல்லுங்க சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி
இளைப்பாற பண்ணின பொழுது, அல்லேலூயா, அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில், அல்லேலூயா, அவர் பாடுறாரு. என்ன பாடுறாரு? இப்போ 103க்கு வாங்க. எல்லாருக்கும் மனப்பாடமே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன படிக்கலனா கூட பரவாயில்ல, எல்லாரும் இதை சொல்லியே மனப்பாடமாக உள்ளே ஏறிட்டு இருக்கும். கிரில் பண்ணி ஏற்றியாச்சு, பல வாரங்களாக ஏற்றி, பல வருஷமாக இது உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு. ஆனால் அதில் பாருங்க என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே, என் முழுமே அவர் செய்த அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறவாதே. அல்லேலூயா சொல்றாரு. எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? ஒரு நாள் எல்லாவற்றையும். எத்தனை பேர் அந்த நிலவரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கிற, எத்தனை பேர் அந்த நிலவரமான ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் எதிர்பார்த்து இருக்கிறீங்க? அதுக்கு நீங்க சோத்திரம் பண்ணிட்டே தான் இருந்து ஆகணும். எது நிலவரம்? அதனால்தான் உங்க துக்கத்தை பேசாதீங்க, குறைய பேசாதீங்க, யாரோ தீங்கு செய்ததை பேசிக்கொண்டே இருக்காதீங்க, உங்க வியாதியை பேசாதீங்க, அவமானத்தை பேசாதீங்க, உங்க வறுமனையை பேசாதீங்க. அதற்கு பதிலாக எதை சொல்லுங்க? அவரை துதிக்கும் துதியை கூட நாவினாலே நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. அதுதான் நிலவரமா இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு ஒரு பிரியத்தை உண்டாக்கும். அதுதான் கர்த்தருக்கு இன்பமானது. That is what God will please God. That's why I termed today's title for the sermon as pleasing praise. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அதனால தான் இன்னைக்கு தம்ப்நெயிலுக்காக மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உண்மையா என் இருதயத்திலிருந்து அதுதான் கொடுத்தேன். பிரியமுள்ள துதி, இன்பமான துதி, அல்லேலூயா, pleasing praise, அல்லேலூயா. நம்ம என்னைக்கு எதிர்பார்க்கிறோம்? எல்லாம் நல்லா இருக்கிற இன்னைக்கு, ஆண்டவரே சூப்பரான்ற, நீங்க நல்லா தூங்க போறேன், ஒண்ணுமே இல்லாத போது நீங்க நல்லா இதை பத்தி சொல்லிட்டாருங்க. என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? எனக்குள்ள என்ன நம்பிக்கை அப்படி இருக்கணும் தெரியுமா? இது நிலவரமானது இல்ல, நான் துதிக்கிற துதி தான் நிலவரமானது. இது நிலவரமானதல்ல. எது நிலவரமானதல்ல? இந்த வியாதி, இந்த வேதனை, இந்த வறுமை, இந்த போராட்டம் நிலவரமானதல்ல. நான் துதிக்கிற துதி, நான் சொல்லுகிற இந்த இயேசு, நான் உயர்த்தி பாடுகிற இந்த இயேசு என் வாழ்க்கையில நிலவரமானவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? யாரோ ஒரு சிலருக்கு இது இன்னைக்கு வேலை செய்யணும்னா வேலை செய்யட்டும் உங்க வாழ்க்கையில. மற்றவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு எப்போ முடிப்பேன்னு போறேன்னா முடிச்ச பேர் தயவுசெய்து போங்க. நான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன், டைம் ஆச்சு நான் போயிட்டு, நீங்கள் போக மாட்டேன், நல்லா மதிக்கிறீங்க என்ன, அதனால் பயத்தில் மதிக்கிறீங்கன்னு சரி அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறீங்க, உட்காந்து கேட்குறீங்க. அந்த மதிப்புக்கு நான் உங்களை மெச்சிக்கொள்கிறேன். ஆனால் யாரோ ஒரு 4 பேருக்கு இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்றால் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் கிரியை செஞ்சா இன்னைக்கு உலகமே மாறிட்டு இருக்கும். இந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்துட்டு இருக்கும். நான் பேசுகிற பிரசங்க கிரியை நடப்பித்திருக்கும் என்றால் இந்த சபையில் பயங்கர முடியாத, அசைக்க முடியாத எழுப்புதல் வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த பிரசங்கத்தில் கொஞ்சம் அசைவு உண்டாச்சுன்னா ஒரு பெரிய எழுப்புதலின் துவக்கமாக இது மாறிவிடும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஏன்னா ஒன்றுதான், உங்கள் வாய்ங்களுக்கு, உங்கள் நாக்குக்கு, உங்கள் உதட்டுக்கு ஒரு பூட்டை போட்டு உங்களை அனுப்புகிறேன். இதை கேட்டுடும் வெளியில் போயிட்டு ஒருத்தர்கிட்ட உங்கள் பிரச்சனையை நிலவரமானது மாதிரி பேசுனீங்கன்னா கர்த்தரை அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எல்லா சத்தியத்தை கேட்டு அவர் போயிடும். நீங்கள் சில நேரத்தில் உங்களை பேசுறது இன்னொருத்தர கையை காட்டி எதனா ஒன்று சொல்லிட்டு போயிடுறது பிரச்சனை ஆகுது. அப்படியே தாங்குதா? அவங்க இவ்வளோ பெரிய சத்தியத்தையுமே ஒன்றும் இல்லாமாக்கி எல்லாத்தையும் உரிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் தயவுசெய்து நிலவரம் இல்லாததை பேசாதீங்க. சொல்லுங்க, உன் பிள்ளைக்கு ஒரு காரியம் போராட்டமாக இருந்துச்சு, அது நிலவரம் இல்லாதது. ஜெயம்தான் நிலவரமானது. அல்லேலூயா. சுகம்தான் நிலவரமானது. அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப அழகாக சொல்றாரு. என்ன பண்றாரு? அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மன்னித்து குணமாக்கி விலக்கி. 3 வார்த்தை அந்த 2 வசனத்தில் பார்க்குறீங்க. சொல்லுங்க, மன்னித்து குணமாக்கி விலக்கி. திரும்ப சொல்லுங்க, மன்னித்து குணமாக்கி விலக்கி மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குகிறார். 5 வார்த்தை எழுதிங்க. மன்னித்து குணமாக்கி விலக்கி மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குறார். ஒரு முறை திரும்ப சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க, மன்னிக்கிறவர், குணமாக்குறவர், எல்லாவற்றையும் என்னிலிருந்து விலக்குகிறவர், என்னை மீட்டு முடிச்சூட்டி
திருப்தி ஆக்குறார். 6 காரியம். இங்க பாருங்க, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. என்ன சொல்லுங்க? மன்னித்து, குணமாக்கி, விலக்குகிறவர். ஒரு முறை எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்க மனசுல பதிஞ்சிட்டோம். அல்லேலூயா. மன்னிக்கிறவர். குற்ற உணர்வு இருக்கு என்றால் இன்னைக்கு ராத்திரி ஒன்று நண்பீங்க, ஏசாமி மன்னிச்சிட்டவர், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. 2வது என்ன பாசிறீங்க? குணமாக்குறவர். அல்லேலூயா. அப்படியே தழும்புகளால் சுகமானீர்கள். சொல்லுங்க, என்னதுங்க? அல்லேலூயா. ஆமென். அப்ப இதை பண்ணிட்டு என்ன சொல்றாரு? மீட்கிறவர். அதுக்கு பதில் என்ன பண்றாரு? என்ன மீட்டு இருக்கிறார், மீட்டு முடிச்சு விட்டுகிறார். சொல்லுங்க, மீட்டு முடி. அதே வசனத்தில் இருக்கிற வார்த்தையை தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கல. நான் அதில் இருக்கிறத எழுதினேன். நான் ஆண்டே சொன்னதை உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். சொல்லுங்க, மீட்டு முடிச்சு விட்டுகிறார். உங்க தலை கை மேல கை வச்சு சொல்லுங்க. எழுதுறவங்க தவிர இல்லை, எழுதினே சொல்லுங்க, முடிச்சு விட்டுகிறவர், என்னை மீட்டு முடிச்சு விட்டுகிறவர். இப்ப நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, திருப்தி ஆக்குறவர். ஆமென். ஏன்னா இங்கதான் பிரச்சனை ஓடுது. சொல்லுங்க, தலையை சொல்லுங்க, முடிச்சு விட்டு திருப்தி ஆக்குறார். முடிச்சு விட்டு திருப்தி ஆக்குறார். நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. முடிச்சு விட்டு திருப்தி ஆகுறார். நீங்க பண்ணும்போது வியாதி போயிட்ட வெளியில சொல்லுங்க, முடிச்சு விட்டு திருப்தி ஆக்குறார். முடிச்சு விட்டு திருப்தி ஆக்குறார், என்னை முடிச்சு விட்டு. இதுதான் துதி. இதுதான் நிலவரமானது. எது நிலவரமானது? தாவீது அந்திம நாட்கள்ல எல்லாத்தையும் சாதிச்சுட்டு, எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு, எல்லா போராட்டத்தையும் பார்த்துட்டு, ஏன்டா அப்படின்னு தலைமையில துண்டை போட்டு நடந்தெல்லாம் போறார். ஒளிவு மலையில ஏறி போறார். ஆண்டவரே, என் புள்ளனாச்சும் எதிரியா இருக்க மாட்டான், இவன் கூட எனக்கு எதிரி ஆயிட்டு 2000 பேரை கூட்டு வந்து அடிக்கிறதுக்கு வர்றானே, எல்லாம் அழுது கொண்டே போறவரு. எல்லாவற்றும் போனாலும் துதியை விடவில்லை, என் தேவன் என்னை விட மாட்டார். சிக்லாகார்கிட்ட சொல்றாரு, கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், பெலிஸ்தியனை துரத்த மாட்டார் நினைச்சு வந்தேன், ஆனா இங்க எனக்கு எதிர்ப்பு வருது, ஆனா கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷன் தன் துதியை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தி 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 சமாதானத்தை சுதந்திரித்துக் கொண்டு சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலக்கி உன்னை மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க, மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குவார். மீட்டு நல்லா கட்டி பிடிக்கிற மாதிரி சொல்லுங்க. ஆண்டரை பார்த்து, மற்ற யாரையும் கட்டி பிடிச்சிடாதீங்க, சும்மா கையை சொல்லுங்க, மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குவார். மீட்டு முடிச்சூட்டி திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. காலைல நல்லா எக்ஸசைஸ் பண்ணனா எழுந்து காலைல சொல்லுங்க, மாடி மேல் நின்று, உங்க வீட்டு ஹாலில் நின்று சொல்லுங்க, என்னை மீட்டு இருக்கிறவர் ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை மீட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை முடிச்சுட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை முடிச்சுட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் திருப்தியா இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு நாள் காலைல சொல்லுங்க. பிசாசு பாப்பா, அதுதான் துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்னு பாடுறோம் இல்லையா, அவன் பாப்பான், அடடடடா நீ காலைல எதனா பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இது என்னடா அது முடிச்சுட்டுலாம் பேசுது. அவர் உன்னை ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மீட்கப்பட்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். நல்லா கொஞ்ச நேரம் யாரும் நகரக்கூடாது, அப்படியே உட்காந்து சோத்திரம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எல்லாரும் சொல்லுங்க, ரேமா தானமாக சித்தோரேனே காதியா. சொல்லுங்க 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 சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. சில நேரங்களில் உனக்கு நிலைவரமாய் சில காரியங்கள் ராகாதையா சில காரியங்கள் நிறைய நேரங்களை பாருங்க, அப்படியே நான் வாடிருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அநேக நேரங்களில் சூழ்நிலையுடைய சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலையுடைய சவால்கள் இது நிலவரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அநேக நேரங்களில் உனக்கு முத்திரை போட்டதை போல உன்னை சவால் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒன்னத்தான் இன்னைக்கு திரும்ப நீ சொல்லும்படிக்கு நான் ஏவப்பட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். You got to pronounce saying this is not permanent. இது நிலைவரமானது அல்ல, இந்த வியாதி நிலைவரமானது அல்ல, இந்த போராட்டம் நிலைவரமானது அல்ல, இந்த சூழ்நிலை நிலவரமானது அல்ல என்று சொல்லி சொல்லி ஒன்ன சொல்லணும், இயேசு எனக்கு நிலைவரமானவர். இந்த வசனத்துல வாசிக்கணும், ரொம்ப அழகா இருக்குது. நீ நிலைவரமானதை சொல்லிக்கொண்டே எது தெரியுமா, அதுதான் உங்களுடைய துதியாய் மாறுகிறது. You got to raise your permanent praise. When you raise your permanent praise, that brings peace into your life, that brings pleasure into your life, that brings prosperity into your life, that brings power in your life. இப்படிப்பட்ட நிரந்தரமான நிலைவரமான துதியானது உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய சுகத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஜெயத்தை உன் வாழ்க்கையில நிலவரப்படுத்துது. அதனாலதான் நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. தாவீது சொல்றாரு, ஆமா என் ஆத்துமாவே கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரித்துக் கொண்டேரு, ஏனென்றால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை விளக்குகிறவர், உன்னை முடிசூட்டுகிறவர், முடிசூட்டுகிறவர் உன்னை திருப்தி ஆக்குகிறவர். அந்த ஆண்டவர் தான் உன்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு பார்க்கிறது நீ போராடுறது நிலவரம் இல்லை, நிலவரமான தெரியுமா, உன் சமாதான நிலவரமானது,
உன் சந்தோஷ நிலைவரமானது இது இயேசு உனக்காய் ஜெயித்திருக்கிறார்.